ரியல் ஒன்று ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த சாமி டாலர் அணிஞ்சா எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும்? இது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. பொதுவாக வந்து பாருங்கள், எந்த சுவாமி டாலரையும் நீங்கள் அணிந்தால மட்டுமே அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு சாமி டாலரை கழுத்தில் போட்டுட்டு திரிவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த சாமி டாலர் போடுறதெல்லாம் சும்மா மாமா, அதெல்லாம் பெருசாக பலன் இல்லையா அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாது. பொதுவாகவே வந்து பாருங்கள், நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரணும் அப்படின்னாலே நம்ம நிறைய உழைக்கணுங்க. உழைக்காமல் உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. அப்படி உழைக்காமல் கிடைக்கிறது நிலைக்காது. இது என் மனசில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆணித்தனமாக வச்சுட்ருக்க ஒரு கருத்து. அதே மாதிரி நல்லவங்க எப்பயுமே கெட்டு போக மாட்டாங்க. இறை வழிபாடு எப்பயுமே தோற்று போகாது. இது மூணும் எப்பயுமே நான் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்புறது. அதை உங்களுக்கும் சொல்கிறேன். நம்புறது உங்கள் இஷ்டம் தான் இல்லைங்களா? சரி, இப்போ எந்த டாலர் நம்ம போடலாம் அப்படின்னம்மா, பொதுவாக நம்ம எல்லாருமே எல்லா டாலரையும் போட்டுக்க முடியாதும்மா. நம்மளோட ராசிக்கு அதிபன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ராசியாதிபன் அவனோட ஒரு கடவுள். இதை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது அப்படின்றது நடக்கும். இப்போ அந்த கிரகம் வந்து சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காருனாலும் பரவாயில்ல, கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. நல்லா இருக்காரு அப்படின்னா இன்னும் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அவர் கெட்டு போயிருந்தாரு அப்படின்னா அவரோட கெடுப்பலன்கள் வந்து முழுசும் குறையும். புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசி அன்பர்கள், மேஷம் விருச்சிகம். இப்போ பொதுவாக மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபன். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபன். இந்த செவ்வாய்க்கு கடவுள் யாரு அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சூப்பர் டூப்பராக இருக்கான், நல்லது, நிறைய நல்லது செஞ்சுடுவான். செவ்வாய் ரொம்ப கெட்டு போயிருக்கான். அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவான்? திருமணத்தை கெடுப்பான். சொத்து பத்து வாங்குறோன்னா அதில் வில்லங்கத்தை ஏற்படுத்துவான். குழந்தை வந்து பிறக்கத்தில் சிரமத்தை ஏற்படுத்துவான். இப்படி நிறைய விஷயங்கள் ஏற்படுத்துவான். இது ரெண்டு இருந்துச்சு, செவ்வாய் சூப்பர் டூப்பராக இருந்தாலும் சரி, செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் சரி, மேஷ ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கழுத்தில் டாலர் அப்படின்னு ஒன்று போடுறீங்க அப்படின்னா முருகனோட டாலர் போடுங்கம்மா. முருகனோட டாலர் அப்படின் போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். முருகனோட டாலர் வந்து பாருங்க, குழந்தை முருகனா போடலாமா, இல்லை முருகன் வந்து பெருசாக வளர்ந்த முருகனா போடலாமா அப்படின்னா, முருகனோட டாலர் அப்படின்றது போடுங்க. உங்களுக்கு எந்த முருகன், நம்ம ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கடைகளில் நம்ம போய் பார்க்குறோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெள்ளியில் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கடைகளில் போய் பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு சில முருகனை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். குழந்தையா இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். நம்ம உடனே வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆக நீங்கள் போட வேண்டிய டாலர் என்ன அப்படின்னா முருகனோட டாலர். இந்த முருகனோட டாலர் போடும்போது எங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமா? கண்டிப்பாக வரும். அதிர்ஷ்டம்னா காசு பணம் வரும்ன்றதை விட நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சக்ஸஸ் அதெல்லாம் வரும். ஏன்னா உங்கள் கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் முருகனை தான் வழிபாடு பண்ணும். அதுக்காக வேற கடவுளை வழிபாடே பண்ணக்கூடாதாம்மா, அப்படி கிடையாது. முருக வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைம்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரிஷப ராசி அன்பர்கள், ரிஷபமும் துலாமும். இப்போ ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் வந்து கடவுள் யாரு? அதாவது ரிஷபம் துலாம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். அப்போ ரிஷபமும் துலாமும் யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சுக்கிரனை வழிபாடு பண்ணலாம். அதுக்கு மேலே மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு. மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சாதனைகளை இவங்க செய்யறதுக்கோ, குதூகலமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணும். அப்போ ரிஷபராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, துளாராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன டாலர் போடலாம் அப்படின்னா தாயாரோட டாலர், மகாலட்சுமி தாயாரோட டாலர். மகாலட்சுமி தாயாரோட டாலருக்கா பஞ்சம்? எத்தனை டிசைன் இருக்குது, எத்தனை விஷயம் இருக்குது. அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன செயின் மாதிரி போட்டு ஒரு ஆரம், மகாலட்சுமி தாயார் வந்து யானையோடு இருக்க மாதிரி கஜலட்சுமி உருவம் இருக்கோ, மகாலட்சுமி தாயார் நின்ற குளத்துல இருக்கோ, எத்தனையோ டாலர் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன செயின் போட்டிங்களா அழகான மகாலட்சுமி டாலர்ஸ் எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது லைஃப்பில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றத கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுளும் தாயார் தான். தாயாரை மட்டுமே பண்ணணும் அப்படின்றதுல, தாயாரை கண்டிப்பாக பண்ணணும். தாயார் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்குமே வேணும். அதாவது ரிஷபராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, துளாராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க மிதுன ராசி அன்பர்கள், கன்னி ராசி அன்பர்கள். மிதுனம் புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி, கன்னி புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்ப மிதுனம் நீங்க வந்து மிதுனமும் கன்னியுமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க போட வேண்டிய டாலர் என்ன அப்படின்னா பெருமாளோட டாலர். பெருமாளுக்கு வந்து பாருங்க 10 அவதாரம் இருக்கு. 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தினோட டாலர் போடலாங்க அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் தான். ராமாவதாரம் டாலர், ராமனோட டாலர் போட்டுக்கலாம். கிருஷ்ணரோட டாலர் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து பாருங்க இறை வழிபாடு ஜாஸ்தி இருப்பாங்க. நரசிம்மமூர்த்தியை கும்பிடுவாங்க. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நரசிம்மர் அப்படின்னாலே நாளை என்று சொல்லி அறியாத நரசிம்மர்.
இப்பவே இன்னைக்கே இந்த க்ஷணமே உனக்கான பலன்களை கொடுப்பேன் அப்படின்றவர் தான் நரசிம்மர். ஆனால் அவர் உக்ர கடவுள் அப்படின்னாலும் போடக்கூடாது அப்படின்னு தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பெருமாளோட 10 அவதாரத்தில் சிலர் வெங்கடாச்சலபதியினோட டாலரே போட்டுப்பாங்க. 10 அவதாரத்தில் எந்த அவதாரம் உங்களுக்கு பிடிக்குமோ, எந்த அவதாரம் உங்களுக்கு இஷ்டமான அவதாரமோ அந்த அவதாரத்தினோட டாலர் நீங்கள் போட்டுக்கலாம். வழிபாடும் பெருமாள் வழிபாடு 10 அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட புத்திசாலித்தனம் தான் உங்களோட மூலதனம். புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும். புரியுதுங்களா? இது வந்து பாருங்க மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பெருமாள் வழிபாடு. அடுத்து வந்து பாருங்க கடகம். கடகத்துக்கு வழிபாடு. கடகம் வந்து பாருங்க சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், குரு உச்சமடையக்கூடிய ராசி. இவங்க என்ன வந்து டாலர் போடலாம் அப்படின்னா சாக்ஷாத் பரமேஸ்வரனோட டாலர் போடலாம். இது சாக்ஷாத் பரமேஸ்வரனோட டாலர். அதுக்கும் மேலே கிரகங்களோட டாலர் போடணும். இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் கிரகங்களோட டாலர். இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராசிகளுக்கு அவங்களோட ஒரு பிரச்சனைகளை பொறுத்து எந்தெந்த கிரகங்கள் தெய்வங்கள் அவங்களோட டாலரை நம்ம வழிபாடு பண்ணி தர்றதெல்லாம் செய்கிறோம். அப்போ அந்த மாதிரி கிரகங்களோட டாலர் அப்படின்னா சந்திர பகவானோட டாலர் போடலாம். கடவுளனோட டாலர் அப்படின்னா பரமேஸ்வரனோட டாலர் போடலாம். பரமேஸ்வரனோட டாலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது. ஈசன் கிட்ட தானே, ஈசனோட காலடியில தானே 9 கிரகங்களோ. அப்போ 9 கிரகங்களையும் பிரீத்தி பண்றதுக்கு சிவபிரானோட வழிபாடு. டாலர் அப்படின்னா சிவபிரானோட டாலர் போடலாம். நீங்க கடகராசி அன்பர்கள். அதுக்கடுத்து சிம்மம் போட வேண்டியது சூரியனோட டாலர். அதுக்கு மேலே கிரகங்கள் அப்படின்னா சூரியனோட டாலர் போடணும். அப்படி இல்லை அம்பிகையினோட டாலர். அம்பிகை மைஷாசுர மர்தினியாவும் போடலாம், பார்வதியாவும் போடலாம். இது உங்களுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் டெஸ்டினி அடையிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். இது சிம்மத்துக்கு. சரிங்களா? அடுத்து தனுசு ராசி அன்பர்களும் மீன ராசி அன்பர்களும் என்ன டாலர் போடலாம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியினோட டாலர். அப்படி இல்லை சிவபிரானோட டாலர். எங்க சிவனோட டாலர் கழுத்தில் போடலாமா? தாராளமாக போடலாம். புரியுதுங்களா? நீங்கள் லிங்க ரூபமானும் போட்டுக்கலாம், சிவனோட உருவ ரூபமானும் போட்டுக்கலாம். தட்சிணாமூர்த்தி போடலாமா? தாராளமாக போடலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு மேன்மை, முன்னேற்றம், உங்களோட அறிவு கூர்மையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது, உங்களோட இறையாற்றலை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறது. உங்களுக்கு எப்பயுமே நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா நிறைய அதிர்ஷ்டமான பர்சனாலிட்டிஸ் தனுசு மீனம் எல்லாம். ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கு இந்த டாலர்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கும்பமும் மகரமும். உங்களுக்கு வந்து பாருங்க ராசியாதிபனே வந்து சனி பகவான் தான். ஆனால் சனியினோட டாலர் போடலாமா? சனியினோட டாலர் போட்டு வழிபாடு பண்ணுறவங்க, சனியினோட சித்தியில் இருக்கவங்க சனியினோட டாலர் போடலாங்க, தப்பு இல்லை. அப்போ நாங்கள் என்ன டாலர் போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க பரமேஸ்வரனோட டாலர் போடலாம். அதை விட்டு ஹனுமனோட டாலர் போடலாம். இது வந்து பாருங்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கிறதுக்கு, நம்ம வந்து பாருங்க ஒரு அடிமட்ட லெவல்ல இருந்து ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகிறதுக்கு, நம்ம வேலை எல்லாமே பர்ஃபெக்டா முடியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக டாலர் அப்படின்றது உங்க ராசியாதிபன் அதனோட கடவுள் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு கஷ்டப்படாதீங்க, சின்சியராக உழைங்க, நிறையவே நல்லது நடக்கும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.